கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய துவக்க ஜபத்தை நம்முடைய அன்பு சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் அன்பு தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து மீண்டுமாக வாழ்நாளிலே எங்களுக்கு ஒரு நாளை ஜீவனோடு தந்து இந்த நாளிலும் கூட எங்களை சகோதரர்களாக ஒன்று கூட்டி உம்முடைய வேதத்தின் உள்ள வசனங்களை தியானிக்கும்படியாக ஒரு உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக கோடான கோடி நன்றியப்பா. தந்தையே, இந்த உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்களும் ஞானிகளும் செல்வந்தர்கள் மத்தியிலும் கூட இந்த உலகத்திலே ஒன்றுக்குமே உதவாத பாவிகளும் அற்புறம் நேசரமாக இருக்கும் எங்களையும் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம் எங்களுக்கு தந்து உம்முடைய தெய்வீக திட்டங்கள், உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய மேலான அன்பை உம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா. அப்படி பெற்றுக்கொண்ட அந்த பொக்கிஷத்தை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இந்த பூமிக்கு பாகம் வாழ உம்முடைய பரிசுத்த வல்லமை எங்களுக்கு தந்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ராஜாவுமாக இருக்கிற இந்த மனுகுலத்தின் ஒரே மீட்பருமான எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான பரலோக மன்னா ஏப்ரல் 11. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ரோமர் 13:13 விளக்கம். சிலர் ஆஸ்தியிலும் பணம் சேர்ப்பதிலும் எப்போதும் மதிமயங்கி இருப்பார்கள். சிலர் வியாபாரத்திலும், சிலர் ஆடை அணிவதிலும், சிலர் இச்சையிலும் கலையிலும் இச்சையுள்ளவர்களாக இக்காரியங்களில் மயங்கி இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து வரும் புதிய காலங்களை அறிந்தவர்கள் இந்த நாட்களில் தேவ ஊழியம் எவ்விதம் செய்யப்பட வேண்டும் என்பதையே தங்கள் இருதயங்களில் ஆர்வத்துடன் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மதிமயங்கி உலக வழிகளில் ஈடுபட்டிருக்கும் இக்காலங்களில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து வருகிறோம். இனிவரும் காலங்களை நாம் காண்பது போல அவர்கள் காண்பதில்லை. ஏனென்றால் நாம் விழித்திருப்பது போல அவர்கள் விழித்திருப்பதில்லை. ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5 வசனங்கள் 5 முதல் 8 வரை. 1 தெசலோனிக்கேயர் 5 வசனங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாகவும் இந்த நாளிலே நம்முடைய அன்பு சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் மேலும் ஒரு நாளை நம்ம கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக நாம் இன்றைய தினத்தில் சகரியா கண்ட ஒரு தரிசனத்தை வேத பாடமாக இன்றைக்கு பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் நம்முடைய ஆத்தும ஜீவத்திற்கு பிரயோஜனமாக பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு பறந்து போகிற புஸ்தக சுருள், ஃப்ளையிங் ஸ்க்ரால் என்கிற தலைப்பில் நாம் சற்று நேரம் சிந்திக்கலாம். இதற்கு ஆதாரமாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள்.
நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். இப்போ சகரியா ஒரு தரிசனம் காண்றார். கவனிங்க, அவர் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது ஒரு புஸ்தக சுருள் அப்படியே பறந்து போயிட்டுருக்கான். புஸ்தக சுருள் பறந்து போயிட்டுருக்கு. உடனே தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்குறார். பறக்கிற ஒரு புஸ்தகத்தை காண்கிறேன், அதன் நீளம் 20 முழம், அதன் அகலம் 10 முழம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்னா, அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் அப்படின்னார். அந்த புஸ்தக சுருளை பார்த்து சொல்கிறார், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். இதுதான் தீர்க்க தரிசனம். சரிங்களா? இப்போ இவர் பார்த்துட்ருக்கார், ஒரு புஸ்தக சுருள் அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. இது என்னன்னு கேட்டால் அது பறந்து போகிற புஸ்தக சுருள். அப்போ சொல்லும்போது அதுக்கு 2 பக்கம் இருக்குதான். அதனால தான் அந்த வசனம் கவனிங்க, எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். இன்னும் நிற்கலை, இன்னும் இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. அதுன்னா எது? அந்த புஸ்தக சுருள். கவனிங்க, திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யாணையிடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி, புஸ்தக சுருள் வந்து தங்குதான், அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதாங்க தரிசனம். சரியா? கவனிக்கலாமா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு புஸ்தக சுருள் வருது, பறந்து போயிட்டுருக்கு. இது என்னன்னு கேட்டால் அது பறந்து போகிற புஸ்தக சுருள். இது என்ன அப்படின்னா, இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் அப்படிங்கிறார். அப்புறம் அந்த புஸ்தக சுருளுக்கு 2 பக்கம் இருக்கா. ஒரு பக்கத்தில் திருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கத்தில் ஆணையிடுகிறவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த வசனம், இந்த 2 பேர் இருக்கிறாங்க, 2 பக்கத்துலேயும் இந்த 2 பேரை பற்றி எழுதப்பட்டிருக்கான். இப்போ அந்த புஸ்தக சுருள் என்ன பண்ணுதான், திருடன் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து தங்குதான், அதே சமயத்தில் பொய்யாணையிடுகிறவன் வீட்டில் வந்து தங்கி அந்த வீடு கல் மரத்தில் தானே கட்டியிருப்பாங்க, அதை நிர்மூலம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்குறேன். இந்த தீர்க்க தரிசனத்துக்கும் நமக்கும் சகரியாவினுடைய சந்தர்ப்பத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி கவனிக்கும் போது ஒரு ஹிஸ்ட்ரி சுருக்கமாக பார்த்தலாமா? விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்காங்க. மோசே வழி நடத்துகிறார், இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் விடுறார். அங்கே கானான் தேசத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளுடைய காலம். அப்போது அவங்க வந்து சரியில்லை. ராஜாக்கள் வேணும்னு சொல்கிறாங்க, ராஜாக்களுடைய காலம். அப்பவும் வந்து சரியில்லை ஜனங்க, ராஜாக்களும் சரியில்லை. அது நமக்கு நல்லா தெரியும். முதல் ராஜா சவுல், 2வது தாவீது, 3வது சாலமோன். 3 பேரும் 40 வருஷம் அரசாள்றாங்க. ஒட்டு மொத்த 12 கோத்திரத்தையும் வச்சு அரசாள்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும், சாலமோனுக்கு பிறகு கோத்திரம் 2ஆக உடஞ்சிருச்சு. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் வந்துட்டாங்க. இப்போது இந்த 10 கோத்திரத்தினுடைய தலைநகர் சமாரியா, 2 கோத்திரத்தினுடைய தலைநகர் அதாவது யூதா பெஞ்சமின் ஜெருசலேம். சாலமோனுக்கு பிறகு 2 கோத்திரத்துக்கு வந்து முதல் ராஜா யாருன்னா ரெகோபயாம், சாலமோனுடைய மகன். சாலமோனுடைய மகன் தான் 2 மைனாரிட்டி 2 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டார். மிச்சம் 10 கோத்திரத்துக்கு ராஜாவானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய படைத்தளபதி யெரொபெயாம். இந்த 10 கோத்திரத்து ஜனங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 2 கோத்திரத்து ஜனங்கள் யூதா என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போது இஸ்ரேல் ராஜ்யம்னா 10 கோத்திரம் நம்ம புரிஞ்சுக்கணும், யூதா ராஜ்யம்னா அதாவது 2 கோத்திரம்னு புரிஞ்சுக்கணும். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 10 கோத்திரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே புறஜாதிகளோட கலந்துட்டாங்க. மிச்சம் யூதா பெஞ்சமின் கோத்திரம் ஆச்சாரமாக இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் தேவனுக்கு பிரியமில்லாமல் போனதுனால தேவன் இஸ்ரேல் ஜனங்களை, அன்றைக்கு இருந்த யூதா ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைக்கு அனுப்பினார். 70 வருஷம். நமக்கு நல்லா தெரியும் பாபிலோன்.
அப்புறம் பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சு மேதோ பெர்ஷிய ராஜ்யம் வரும்போது மேதியாவில் தரியும், பெர்ஷியாவில் கோரேஸ் ராஜா அவங்க அரசாள்றாங்க. அப்புறம் கோரேஸ் ராஜாவுடைய கண்ட்ரோலுக்கு ஜெருசலேம் எல்லாம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை சொந்த தேசத்துக்கு அனுப்பி அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறார். இது எங்கே இருக்குது? எஸ்ரா முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே நம்ம பார்க்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே என்ன பண்ணார், கோரேஸ் ஆவியை அவர் ஏவனதுனாலே பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமுக்கு தமக்கு ஆலயத்தை கட்ட கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி தேவாலயத்தில் இருந்து கொண்டு வந்த பனிமுட்டுகளையும் திருப்பி கொடுத்து நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்கிறார். அவர்களும் போய் ஆலயத்தை கட்டுறாங்க. அப்போது பாருங்கள், எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று அவங்களுடைய எதிரிகள், யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் எதிரிகள் கேள்விப்பட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து என்ன செய்கிறோம், கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஒன்றா கட்டுறதுக்கு வரல, அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு, அவங்கள மனமடிய செய்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த ஜெருபாபேல், யெஷுவா இவங்க எல்லாருமே தேவாலயத்தை கட்டுறதுக்கு தேவன் எங்களுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்கார், உங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் தான் தேவாலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆலயம் கட்டுவது நிறுத்தப்பட்டிருந்தது. சரியா? அப்படி நிறுத்தப்பட்டிருக்கும் போது ஜனங்கள் எல்லாம் ஆலயம் கட்டுவது தடைப்பட்டதுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அப்படி சோர்ந்து போகும்போது அவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான் சகரியா, ஆகாய், எஸ்ரா. சரிங்களா? இதுதான் தீர்க்க தரிசனம். இதில் சகரியா போய் அவர்களுக்கு நிறையா என்கரேஜ் பண்ணும்போது அந்த டைமில் தேவன் அவருக்கு அருளின தரிசனங்கள், சரிங்களா, அதில் ஒன்று தான் இப்போ பார்க்க போகிறோம். புரியுங்களா? அப்போ இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதே மாதிரி தாங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 2ஆம் வருகையில் வந்திருந்து ஆலயத்தை கட்டுவதற்கு கடைசியாக சில ஆலயத்தை கட்டுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனால் இங்கேயே நமக்கு தடை இருக்குது நிறையா. நமக்கு சுற்றிலும் நிறைய தடைகள் இல்லையா? உலகத்தில், கிறிஸ்தவ மண்டலத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, சில சமயங்கள் சபைகளிலேயே இவ்வளோ தடைகள் எல்லாம் வரும்போது ஒரு பக்குவம் இல்லாத நிலைமையில் நம்ம இருப்போம் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு சோர்வு வரும். அன்னைக்கு மாதிரி அப்போ அன்னைக்கு அவர்களுக்கு தேவன் அவர்களை உற்சாகம் அடையிறதுக்கு தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசிகள் தான் சகரியா, ஆகாய், எஸ்ரா. இன்றைக்கும் நமக்கும் அதே மாதிரி தான். நம்ம எப்பப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போது தேவன் அன்னைக்கு சகரியா தீர்க்க தரிசி அனுப்பினார், இன்னைக்கு சகரியா தீர்க்க தரிசனத்தை அனுப்பிச்சிருக்கார். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தரிசனங்கள் எல்லாமே நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி, நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம அழைத்த அழைப்பு, இவை எல்லாவற்றையும் ஊர்ஜிதப்படுத்தி தைரியப்படுத்தி மேலும் தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை நமக்கு கொடுக்குறார். சரியா? ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ அவர் என்ன பார்த்தார்? பறந்து போகிற புஸ்தக சுருள், அதை தான் பார்க்குறார். இப்போ கவனிக்கலாம், ஒரு புஸ்தக சுருள் பறந்து போயிட்டுருக்கு, அதில் என்ன இருக்குன்னு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ அதில் இருக்கிறது தெரியணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஈக்குவலாக நாமளும் என்ன ஆகணும்? பறக்கணும். ஈக்குவலாக பறந்தால் தான் அந்த பறந்து போகிற புஸ்தக சுருளில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். முதல்ல இப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த புஸ்தக சுருள்னா என்னன்னு தெரியணும். அப்போ தானே அதுக்கு என்னென்னு விளக்கம் கண்டுபிடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? இதை கண்டுபிடிக்கணும்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும், படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த அடிப்படையில் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ளே நம்ம போகும்போது 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் படிச்சிங்கன்னா
ஒன்றும் புரியாது, அது ஒருத்தர் விலைக்கு சொல்லணும் கட்டாயமாக. தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அது பின்னான காலங்களிலே தேவன் அதை வெளிப்படுத்துவார். ஆனால் அதனுடைய சாராம்சத்தை கவனிக்கும்போது பிதாவாகிய தேவனுடைய சர்வ சிங்காசன காட்சியை எசேக்கியேல் ஒரு விஷனாக பார்க்குறார், ஒரு தரிசனமாக பார்க்குறார். புரியுதுங்களா? பார்த்துட்டு பயந்துடுறார், பயந்து போய் பொத்துன்னு கீழே விழுகிறார். சரிங்களா? அப்படி கீழே விழுகும்போது இப்போ எசேக்கியேலுக்கு தேவன் கூப்பிட்றார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னுடனே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. என்னை காலூன்றி நிற்கும்படி செய்து. இப்போ நான் காலூன்றி நீ எந்திரிச்சு நில்லு, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ அவர் எந்திரிச்சு நிற்கிறார். ஒரு நீண்ட வசனம் கவனிச்சிட்டே வாங்க. மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்காரராகிய ஜாதியாகிய இஸ்ரேல் புத்திரருக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் கடினமுகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர். அவரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அது போய் நீ கர்த்தர் என்னதை சொல்கிறாருன்னு அவங்ககிட்ட பேச சொல்லு. ஒன்றும். 2வது, மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்படாத, அவர்களுக்கு அஞ்சவும் வேண்டாம். நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமல் அவங்களுக்கு முகத்துக்கு பயப்படாமல் இரு. அடுத்தது பாருங்கள். கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்கலினாலும் சரி, என் வார்த்தைகளை அவங்களுக்கு நீ போய் சொல்லு. அடுத்தது முக்கியமான காரியம் பாருங்க. மனுபுத்திரனே, நீ போய் அந்த சொல்லுன்னு சொல்லிட்டு நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் நீ அதே மாதிரி மாறிடாதேங்கிறார். கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள் அப்படிங்கிறார். இதை கேட்டுட்டு இப்போ நம்மளே பாருங்கள், திடீர்னு ஒரு தேவதூதன் நீ இந்த மாதிரி ஊருக்கு போனோடனே உன்னை கட்டி வச்சு அடிப்பாங்க. சரியா? பஸ் ஸ்டாண்ட்லேயே கட்டி வச்சு அடிப்பாங்க. நீ பயப்படாத. உன்னை அவமானப்படுத்தி கீழே தள்ளுவாங்க. நீ பயப்படாதேன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? சொல்கிற போதே அவங்க கலகக்காரரு, போனாலே ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க மத்தியில் நீ பயப்படாத. இப்போ அவர் தயங்கி நிற்கிறார். இப்போ அவருக்கு என்ன வேணும்? ஒரு தைரியம் வேணும். கவனிங்க, ஒரு தைரியம் வேணும். தயங்கி நிற்கிறார். அப்படி நிற்கும்போது இப்போ சொல்கிறா பாரு, உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி அப்படின்னார். நான் உனக்கு கொடுக்கிறதை புசி. உடனே அந்த புஸ்தகத்தை வாங்குறார். அது எனக்கு முன்பாக விரித்தார். அது உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், ஒரு புஸ்தக சொல் கொடுத்து இதை வாங்கி சாப்பிடுங்கிறார். அது முன்பாக விரிக்கிறார். அதுக்கு உள்ளும் புறமும் 2 பக்கம் அந்த புஸ்தக சொல் இருக்கிறார். இப்போ என்ன செய்கிறார்னா, அதில் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்து தான். அதில் புஸ்தக சொல்ல பார்க்குறார். அதில் என்ன இருந்தது? புலம்பல், தவிப்பு, ஐயோங்கிறதெல்லாம் எழுதியிருந்தது. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறார். உடனே பாருங்கள், மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, நீ சாப்பிடுங்கிறார். இப்போ அந்த புஸ்தகத்தை பார்த்தா அது புலம்புலும் தவிப்பு ஐயோன்னு இருக்குது. அதை சாப்பிடுங்கிறார். நீ புசித்து இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் போய் பேசு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் அவருக்கு தைரியம் வரல. அவருக்கு தைரியம் வர்றதுக்கு தான் அங்கே அவர் சொல்கிறார், நீ இதை சாப்பிட்டீன்னா உனக்கு தைரியம் வந்துருப்போம். அவரை பார்த்துட்டே நின்றுருக்கார். நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரா, நான் அப்படியே என் வாயை திறந்தேன். இது ஒரு தரிசனம், நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்பொழுது அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பார்க்குற போது அந்த புஸ்தகத்தை பார்த்தாரு. அதில் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோங்கிற வார்த்தை தான் இருந்தது. இவர் தயங்கி நிற்கிறார். நீ அதை சாப்பிடுங்கிறார். அதை சாப்பிடும்போது பாருங்கள், நீ அதை வயிற்றிலே உட்கொண்டு உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்படின்னா நீ ஜீரணம் பண்ணு. முதல்ல நீ வாங்கி அதை ஜீரணம் பண்ணு. அவர் என்ன செய்கிறார்? வாங்கி புசிக்கிறார். அது வாய்க்கு எப்படி இருக்குதான்? தேனை போல தித்திப்பாயிருது. பார்க்குற வரைக்கும் புலம்புலும் தவிப்பும் ஐயோன்னு இருந்தது. அதை சாப்பிட்டோன்னே எப்படி இருக்குதான்? தேனை போல தித்திப்பாக இருக்குதான். புரியுதுங்களா? எது
அந்த புஸ்தகம். இப்போ அந்த புஸ்தகம் என்னன்னு தெரியணும். ஆனால் அதுக்கு முன்னால் இஸ்ராயல் ஜனங்கிட்ட போய் என்ன சொல்ல சொன்னார் தெரியுங்களா? இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம் புதுசாக. இப்போ அவங்க வீட்டில் உட்காரும்போது சத்தியம் சொல்கிறோம். எப்படி ஆரம்பிப்போம் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் உலகமே நாசமாக போகுது, நீங்களும் அழிய போகிறீங்க, அதனால் என்னமோ பண்ணிட்டு போங்க, உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? திங்க் பண்ணி பாருங்கள். போனோடனே ஆசீர்வாதமான விஷயம், தேவன் உங்களுக்கு பெரிய ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். அன்பின் ரட்சிப்பின் திட்டம் இனிக்கும் சொன்னான் இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம எப்படி சொல்லணுமா? ஆக்சுவலாக பாருங்கள், எசேக்கியேல் சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அல்லது ஜனங்கள் இடத்துல போய் எசேக்கியேல் 3:18 பாருங்கள், வாசிக்கலாம். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில். போனோன்னு என்ன சொல்லணுமா? சாகவே சாவாயின்னு தான் சொல்லணுமா? இதை போய் யார் வீட்லேயாவது சொன்னால் நீ சாவும், குடும்பமெல்லாம் சாவும், நம்மளை சாவு முட்டுருவாங்க இல்லையா? ஆனால் அப்படி தான் சொல்கிறார். சாகவே சாவா என்று நீ துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், அப்புறம் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியோ உன் கையில் கேட்பேன். பாருங்க, தெளிவாக சொல்ற. நீ துன்மார்க்கனுக்கு போய் சாகவே சாவாயின்னு சொல்லு, ஆனால் அவன் சாகறக்கில்ல, அவன் எச்சரிப்படைந்து அவன் நல்வழிக்கு ஒரு ஜீவன் அவன் வாங்கிக்கணும். நீ போய் சொல்லு. நீ போய் சொல்லி அவன் அதை கேட்கல அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் சொல்லலினா அந்த இரத்தப்படியை நான் உங்ககிட்ட கேட்பேன் சொல்கிறார் பாருங்க. நீ அவனை போய் எச்சரிக்காமலும் நீ அவனுக்கு சொல்லாமலும் இருந்தால் உங்ககிட்ட தான் நான் கணக்கு கேட்பேன். அடுத்தது, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தனது ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பார். இந்த ஒரு கடமை நமக்கு இருக்குதுங்க சொல்கிறார். இன்றைக்கி ஏன் தெரியுங்களா, இந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்து எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணியிருக்கார். கொடுத்து இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு தெரியுமா? நீ சொல்லலினா உங்கள்கிட்ட கணக்கு கேட்பேன், ரத்தப்பழியை உங்கள்கிட்ட கேட்பேன். நீ சொல்லி அவங்க கேட்கலைன்னா அவங்கக்கிட்ட அந்த பழி கேட்பேங்கிறார். அது அன்றைக்கும் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய தீர்க்க தரிசனம் தான் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சுருளி, அப்போது என்ன தான் சொல்ல வர்றார் அப்படின்னு அந்த புஸ்தக சுருள் எதை குறிக்குது பாருங்கள். சகரியாவில் பார்க்கும்போது புஸ்தக சுருள் அது பூமியின் மேதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் மாதிரி. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி தான் தெரியுது. புரியுதுல்ல? அதில் 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் திருடனை குறிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் ஆணையிடுகிறவனை குறிச்சு. இப்போ இந்த புஸ்தக சுருள் முதல் திருடன் வீட்டில் உட்காருது, அப்புறம் பொய்யாணையிடுகிறவன் வீட்டில் உட்காருது, அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு இந்த புஸ்தக சுருள்னா என்னன்னு தெரியறதுக்காக தான் எசேக்கியேலுக்குள்ளே போனோம். இப்போ எசேக்கியேல் ஜனங்கள்கிட்ட போய் அதை சொல்கிறதுக்கு தயங்கி நிற்கும்போது அவருக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக தேவன் ஒரு ஸ்ட்ரென்த்து சாப்பிடுங்கிறார். அப்போ அந்த புஸ்தக சுருள் கொடுக்குறார். அதுலேயும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்குது, புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ இருக்குது. நீ தைரியமாக அதை சாப்பிடுங்கிறார். சாப்பிட்டா அது தேன் போல இனிக்குதான். உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இப்போ அந்த புஸ்தக சுருள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? இது 2வது குழுன்னு வச்சுக்கலாம். 3வது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனுடைய மனசை கண்டுபிடிச்ச மிகப்பெரிய விஞ்ஞானி ஆண்டவர். எப்படி? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பலிகள் செலுத்தப்பட்டு வந்துட்டே இருக்கு. தேவனுக்கு திருப்தியே இல்லை. தேவன் இந்த பலிகளை பார்க்குறாரு, ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி இல்லை. அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு, ஏன் அப்பாவுடைய முகத்தில் மலர்ச்சி இல்லை, அவருக்கு திருப்தி இல்லையே, அப்போ எந்த பலியில் தான் அவர் திருப்தி அடைவார் என்று சொல்லி அவருடைய புஸ்தகங்களை, அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் புஸ்தகங்களாக இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்ச விஷயந்தான் பாருங்கள். 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல்
என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். அப்புறம் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திலே இருக்கிறது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, புஸ்தக சுருளில் ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கான். அந்த புஸ்தக சுருள் 2 பக்கம் இருக்குது இல்லையா? உள்ளும் புறமும் 2 பக்கம் இருக்குது. இந்த புஸ்தக சுருளை தான் சாப்பிட சொன்னார் எசேக்கியேலுக்கு. அதை சாப்பிடும்போது அது எப்படி இருந்தது? தேன் மாதிரி இருந்துதான். அப்படின்னா உங்களுக்கு ஒன்று, எது நமக்கு தேன் மாதிரி? 119 சங்கீதம் 103 வசனம் வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ எது தேனிலும் மதுரமானது? அவருடைய வேதம், புஸ்தக சுருள். இதில் தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கு. அதுக்கு 2 பக்கம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு உள்ளும் புறமும். ஒன்று உள்ளும் பழைய ஏற்பாடு, புறமும் புதிய ஏற்பாடு. இந்த டோட்டலாகவே கிறிஸ்துவுடைய பலியை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கான். நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாருங்கள். ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி யூதா பாலசிங்கம் போட்டிருக்கும். ஆதி ஆகமம் 49 அதிகாரத்தில், த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் தி பைபிள், லாஸ்ட் புக் ஆஃப் தி பைபிள், வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் 5 அதிகாரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூதா ராஜசிங்கம் அப்படின்னு போட்டிருக்கும். இவ்வளோ பெரிய புஸ்தக சொல்ல டோட்டலாக கிறிஸ்துவுடைய காரியங்களை மட்டும் தேவன் முற்றிலும் பதிவு பண்ணியிருக்கார். அதனால தான் சொன்னார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த புஸ்தக சுருள் 2 பக்கம் இருக்குது இல்லையா? இதைத்தான் ஏசாயா எழுதினார், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி ஒருத்தர் சொல்லலைன்னா அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை இல்லையா? அப்போ வேதத்தையும் சாட்சியாகம், நமக்கு ஏற்கனவே இதுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகம் என்பது அதுக்கு சாட்சியான புதிய ஏற்பாடு. கவனிக்கலாம். இப்போ தான் நம்ம தரிசனத்துக்குள்ளே போகிறோம். ஒரு புஸ்தக சொல் பறந்து வருது, அது எதுதான்? பைபிள். அதில் எந்த மாற்றம் இல்லை, அது பறந்துட்டு இருக்குதான். கவனிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், தர்மங்கள், தீர்க்க தரிசனங்கள், நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே பைபிளில் ஏற்ற காலத்தில் டைம் ப்ராஃபஸி. அது பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்கும். அது யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. வேதம் யாருக்காகவும் நிற்காது. வேதத்துக்கு பின்னாடி தாங்க நம்ம போனோம். என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். நம்ம பின்னாடி வேதம் வராது. அது பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் என்ன ஆகிட்டு இருக்கணும், நம்ம ட்ராவல் பண்ணணும். கடைசி கால, விசேஷமாக கடைசி கால பிள்ளைகள் ஈக்குவலான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் தான் அது என்னங்கிறது தெரியும் இல்லையா? அப்போது பாருங்கள், அப்போ வேதத்துக்கு பின்னாடியே போகணும். அப்படி போகும்போது அதில் 2 பக்கம் இருக்குது, உள்ளும் புறமும். அந்த 2 பக்கத்தில் 2 வேர்த்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ அதை வாசிக்கலாம். சகரியா 5 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிறவன் எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். பாருங்க என்ன சொல்றாரு, இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம்ங்கிறது இது முதல்ல தேவனுடைய கற்பனையில் சொன்னார் இல்லையா? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் சொன்னார் இல்லையா? அப்போ சாகவே சாவாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிலிருந்து ஆரம்பிக்குதான் அது ஒரு சாபம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கலாம், இது தூரமாக பார்க்குற போது தான் அந்த சாபத்து நிமித்தம் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோன்னு எசேக்கியேலுக்கு சொன்னார் இல்லையா? பார்த்துட்டு இருக்கிற போது அப்படி தான் தெரிஞ்சு இதை சாப்பிடுனாரு. அதை உட்கொள்ளும் போது அது தேன் மாதிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? அது தேவனுடைய திட்டங்கள். ஆதாம் தவறு பண்ணி சாபத்துக்குள்ளே போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பலியின் மூலம் உலகமே ரட்சிக்கப்பட போகுது என்ற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது இல்லையா? அப்படின்னா இந்த புஸ்தகம் பைபிள் இதில் 2 பக்கம் இருக்குது. அதில் ஒரு புறத்தில் திருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கான். பாருங்கள், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடி. அப்போ ஒரு புறத்தில் திருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, இன்னொரு புறத்தில்
ஆணையிடுகிறவன் குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக புரியும். பைபிளுக்கு 2 பக்கம், உள்ளும் புறமும். உள்ளேங்கிறது பழைய ஏற்பாடு, வெளியேங்கிறது புதிய ஏற்பாடு. அப்போ அந்த உள்ளேங்கிற இடத்துல அப்போ பழைய ஏற்பாட்டில் திருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கான், புதிய ஏற்பாட்டில் ஆணையிடுகிறவனை குறித்து எழுதப்பட்டிருக்கான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அந்த திருடன் யாருன்னு தெரியும். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனை குறித்து எழுதப்பட்டிருக்கான் ஃபுல்லாக. நான் சொல்கிறது ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அப்படி போட்டான். யார் இது அந்த திருடன் சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் அந்த திருடன்? சாத்தானா? அப்போ சாத்தானை குறித்து தான் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கா? இல்லையே. ஆதியாகமத்தில் இருக்குது, அப்புறம் எசேக்கியேல் இருக்குது, அப்புறம் ஏசாயாவில் கொஞ்சம் இருக்குது. எல்லா புஸ்தகத்துலேயும் சாத்தானை குறித்து இல்லை. அப்புறம் வேறு ஏதாவது திருடன் அந்த மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவியா? கிறிஸ்துவை பற்றி கூட சொல்லும்போது கிறிஸ்து என்ன திருடனா? அவர் வருகை தான் திருடன் வருகிற விதமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னு கிறிஸ்து திருடன் இல்லையே, இல்லையா? அப்படின்னா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். சாத்தான் குறித்து ஒரு சில விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருந்தாது. அப்போ ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் யாரை குறித்து, எந்த ஜனங்களை குறித்து? ஆதியாகமத்திலிருந்தே ஆரம்பிக்குது, மல்கியா வரைக்கும் வருது. இப்போ புரிஞ்சு பார்த்தீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தாங்க எழுதப்பட்டு. அப்படின்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ இஸ்ரேல் ஜனங்க தான் அந்த திருடனா? ஆமாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த திருடன்னு? ஒரு க்ளூ, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஒரு க்ளூ. இன்னொரு க்ளூ வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு உதாரணம், அது புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போது ஒரு சகோதரரிடத்தில் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொண்டு போய், பிரதர் தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஒரு மாதம் இந்த பொக்கிஷத்தை பத்திரமாக பாதுகாத்து வைங்க. கவனிக்கிறீங்களா? இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கும் தெரியாது, ஆனால் அது ரொம்ப பெரிய பொக்கிஷம், அதனால் பத்திரமா வைங்க. இதை தயவு செய்து எடுத்து பார்த்துடாதீங்க, ஓப்பன் பண்ணிடாதீங்க. அது திருட்டுத்தனத்துக்கு ஒப்பிட்டு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரதருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வருவார், அடுத்த வாரம் வருவார். அவர் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணுவார். அவருக்கு தான் அந்த ஓப்பன் பண்ண தெரியும் கரெக்டாக. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த பொக்கிஷத்தை வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போயிடும். உடனே இவர் பாருங்கள், அவர் என்ன சொன்னார், சகோதரர் என்ன சொன்னார், இன்னொரு பிரதர் வருவார், வந்து அதை ஓப்பன் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தான் அதை ஓப்பன் பண்ண தெரியும், அதர்வைஸ் இட் இஸ் டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், இவர் சத்தம் இல்லாமல் அதை அமைதியாக இருக்கணும், அதை ஓப்பன் பண்ணுறவர் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இவருக்கு ஒரு திருட்டு புத்தி பாருங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது போய் பார்க்குறாரு. 2ஆம் நாள் போய் பார்க்குறாரு. 3ஆம் நாள் இவருக்கு சும்மா இருக்கல கையில், இது என்ன தான் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். இப்போ அவர் சொன்ன கற்பனை போச்சு, தயவு செய்து ஓப்பன் பண்ணிடாதீங்க, இது டேஞ்சர், அவர் வந்தால் தான் அது பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த திருட்டு புத்தியில் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஓப்பன் பண்ணிட்டார். அது வெடிகுண்டு வெடிச்சிருச்சான். புரியுதுங்களா? அப்போ ஒரு வெடிகுண்டை சரியான முறையில் செயலிழக்க செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு நிபுணர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், நம்ம போய் கை வச்சோம்னா வெடித்து கையெல்லாம் செதறிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இஸ்ரேல் ஜனங்க பண்ணாங்க. அந்த பொக்கிஷத்தை வைத்திருந்தவர் தேவன். அந்த பொக்கிஷம் இஸ்ரேல் ஜனங்கள் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த பொக்கிஷத்தை பிரித்து உங்களுக்கு சரியாக ஆசீர்வாதமாக மாற்றப்போகிற ஒருத்தர் வரப்போகிறார், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் வந்து இப்போ அந்த பொக்கிஷத்தை பிரிக்கிறவர். அந்த பொக்கிஷத்திற்கு பேர் நியாயப்பிரமாணம். பிரிக்கிறவர் பிரிச்சா ஆசீர்வாதம், திருடர்கள் பிரிச்சா அது சாபம். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினாங்க பாருங்க. அந்த மூத்த நிலைமையில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவங்க தாங்க அந்த திருடர்கள் மாதிரி. அந்த குரூப்பே திருட்டு குரூப் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க தப்பாக நியாயப்பிரமாணத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தை
உரிமைக்காரர் வந்து அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க திருடர் தானே, அதை எடுத்துக்கிறவங்க. புரியுதுங்களா? அதனால தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு திருடன்னு தேவன் பேர் வச்சார். பழைய ஏற்பாட்டு கால திருடர்கள். சரி, இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான உதாரணத்தின் மூலம் தான் சொல்ல முடியுமா? இதுக்கு வசனம் இல்லையா என்று சொல்லி நம்ம கேட்கலாம். வசனத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். பாருங்கள், யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். பாருங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும். பார்த்தீங்களா? அப்போது ஆட்டு தொழுவத்துக்குள் எதிர் தான் போகணுமா? வாசல் வழியாக தான் போகணும். வாசல் யாரு பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் அப்படின்னார். அப்புறம் வேற ஒரு இடத்துல, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ உண்மையாலுமே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாசல். இவங்க வேறு வழியாக வழி நடத்திட்டாங்க, வேறு வழியாக போயிட்டாங்க. அப்போ வேறு வழியாக போகிறவங்கெல்லாம் யார்? திருடன் எந்த வழியாக போவான்? வேறு நேர் வழியாக போவான், பின்னாடி தான் போவான் இல்லையா? அந்த மாதிரி. அதனால தான் ஆண்டவரே சொல்கிறார், எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கிறார்கள். பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி, கள்ளரும் கொள்ளைக்காரரும். அப்போது தேவன் இவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியும். புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்கு தத்தம். அதை கரெக்டாக கிறிஸ்து தான் வந்து கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இவங்களே தவிர எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் எனக்கு பின்னாக செல்லுகிறது. ஸோ இந்த விஷயத்தை தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இதை செய்கிறதுக்கு முன்னால் திருட்டுத்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினவங்க கள்ளத்தனமாக உள்ளே பூந்துட்டாங்க. அந்த ஜனங்களும் அதுக்கு பின்னாடி போயிட்டாங்க. சரியா? இந்த புஸ்தக சுருள் திருடன் வீட்டில் வந்து உட்கார்ந்துதான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆதி ஆகமத்தில் எப்படி அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வெளியே அனுப்பி, அப்புறம் அவங்க எகிப்தில் போய் அடிமைகளாக இருந்து, அப்புறம் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்கு போகும்போது 12 கோத்திரம் ஆயிட்டாங்க. யாத்திராகமத்திலிருந்து அது ஆரம்பிக்குது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நலம் பெற தேவன் அவனுக்கு நியாயாதிபதிகள் கொடுக்குறார், ராஜாக்கள் கொடுக்குறார், தீர்க்கதரிசிகள் அனுப்புகிறார். புரியுதுங்களா? கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர்கள் மத்தியில் வந்தார். ஸோ அப்போ தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, எச்சரிப்பு கொடுத்தாங்க, நியாயாதிபதிகள் வழி நடத்தினாங்க, ராஜாக்கள் சில கைடன்ஸ் கொடுத்தாங்க. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தன்னுடைய வசனமெல்லாம் கொடுத்தார். அப்போது அந்த புஸ்தக சூழ்ங்கிறதே புரியுதில்லை. பழைய ஏற்பாடு முழுவதுமே இத்தனை காரியங்கள் நடந்தது. தேவனுடைய கற்பனை கட்டளை எல்லாம் அவங்க மத்தியில் தான் இருந்தது. அதனால தான் சொன்னார், அது திருடன் வீட்டில் வந்து உட்கார்ந்து தான். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய நியாய தீர்ப்புகள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வந்து உட்கார்ந்து பார்க்குது, இவங்க எதில் கட்டுறாங்க இந்த பில்டிங்கன்னு. கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, திருந்தாதனால அந்த வீடு பாழாக்கப்பட்டது. அப்போ எது தெரியுமா பாழாக்குச்சா? அந்த புஸ்தக சுருளே போய் திருடன் வீட்டில் உட்கார்ந்து அவங்கள நிர்மூலம் பண்ணுச்சு. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு மத்தியில் வந்துருச்சு. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ, அந்த எத்தனை தரமோங்கிறது தாங்க தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள். ஆண்டவர் கடைசியாக ஒரு தாயை போல வந்து தேவனுடைய வசனங்கள் அவங்க மத்தியில் தான் இறக்குனார். அவங்க மத்தியில் தாங்க அந்த திருடன் வீட்டில் தான் அது குடியிருந்து தான். இவங்க வந்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாது போனதுனால அந்த வீடு நிர்மூலமாக்கப்பட்டது. திருடன் வீடு நிர்மூலமாக்கப்பட்டது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு என்ன ஆயிடும், பாழாக்கி விடப்படும். புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த திருடன் வீட்டில் தான் சத்தியம் வந்து உட்கார்ந்து அவங்க எதில் கட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வர்றாங்க, தீர்க்க தரிசனத்துக்கு சரியாக இருக்காங்களா இல்லையா, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா,
இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொடுத்தார். கடைசியாக ஃபைனல் எக்ஸாமினேஷன், ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அவங்க மத்தியில் நின்று பார்க்குறாரு, எனக்கு சரியாக இருப்பாங்களான்னு பார்த்தார். அந்த வீட்டுக்கு மத்தியிலேயே அங்கே வந்து தங்குச்சான் அந்த புஸ்தக சுருள். அந்த புஸ்தக சுருளை அனுப்பினவரே கிறிஸ்து தான். நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? வேதத்திற்கு முதலாளி கிறிஸ்து, உரிமைக்காரர் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கார்? தன்னுடைய வேதத்துக்கு சகல அதிகாரத்தையும் கிறிஸ்து கையில் கொடுக்குறார். அதனால தான் அவருக்கு என்ன பேர்? லோகோஸ், தேவனுடைய பிரதிநிதி, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவர்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணினது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னாச்சு? அந்த திருடன் வீட்டில் வந்து உட்கார்ந்து பார்த்தது, அந்த திருடன் வீடாகவே மாறிப்போச்சு. கடைசியில் அந்த வீடு பாழாக்கி விடப்படும் அப்படின்னார். திருடன் வீட்டில் உட்கார்ந்து கல்லுகள் எல்லாம் நிர்மூலமாயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே புஸ்தக சுருளுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இன்னொரு பக்கம் என்ன? புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட். அன்புக்குரிய சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருந்தது, அவர்கள் திருடர்கள் மாதிரி. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு? இன்னொரு பக்கம் படிக்கிறோம் இல்லையா? ஆணையிடுகிறவன். அது யாருங்க ஆணையிடுகிறவன்? அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் போதும். பழைய ஏற்பாட்டில் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க தாங்க ஆணையிடுகிறவங்களா. இப்போ நம்ம ஞானஸ்தானத்தில் என்ன ஆணையிட்டு கொடுத்துருக்கோம்? தேவனுடைய திட்டத்தில் எனக்குரிய பங்கை நிறைவேற்றுவேன் என்று சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாகவும் தேவ சபைக்கு முன்பாகவும் வாக்களிக்கிறேன். அதுதான் ஆணையிட்டு கொடுக்கறது புதிய ஏற்பாட்டில். இவங்க யாரு? இவர்கள் தேவனுடைய இஸ்ரேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இல்லையா? அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரேல் அப்படின்னு பேர். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டிஷன் இருந்தோம்? வாசிக்கலாம், எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே கவனிங்க. இப்போ நம்முடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டார். ஒரு காலத்தில் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், தேவனற்றவர்கள், தகப்பன் இல்லாதவங்க மாதிரி இருந்தோம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே என்ன ஆயிட்டீங்க? சமீபமானீர்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன அடிப்படை தெரியுங்களா? நம்ம என்னைக்கு தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தோமோ அன்னைக்கே நம்ம தேவனிடத்தில் ஒப்படைச்சோம். ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்மை ஆணையிட்டு கொடுத்தோம். அதான் சொல்கிறார், அதற்கொப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இதுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்திலிருந்து இப்போ என்ன செய்கிறோம்? உலகத்தில் பாதி நின்றுட்டு இருந்தோம், இப்போ முழுசாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்குறோம். இதை தான் சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள். ஆணையிட்டு கொடுத்துருக்கோம். பலி செலுத்துகிறோம், ஜீவ பலியாக செலுத்துகிறோம் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோமா? ஆணையிட்டு கொடுத்துருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இதே புஸ்தக சுருள் எங்கே வந்துருச்சான்? அதைத்தான் அடுத்த வசனம் படிங்க பாருங்க. அது பூமியின் மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். அது இஸ்ரேல் ஜனங்க, அவங்க சாப்டர் முடிஞ்சது. ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். இப்போ நம்ம தாங்க அந்த ஆணையிடுகிறவர்கள். அப்போ நம்ம அழிஞ்சு போயிடுமா? அப்படின்னா ஆணையிட்டு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் போனால் உடன்படிக்கையை மீறினவர்களாயிடும். ஸோ அதை மீறமா இல்லையாங்கிறத இந்த வீட்டில் நம்ம தான் இப்போ புறஜாதிகள், புரியுதுங்களா? இந்த வீட்டில் வந்து இப்போ உட்கார்ந்துருக்குதான் புஸ்தக சுருள்.
அதனால தான் அடுத்த வசனம் பாருங்க, அது திருடன் வீட்டிலும், அங்கே மட்டும் இல்லை, என் நாமத்தை கொண்டு பொய்யாணையிடுகிறவன் வீட்டிலும். அப்படின்னா ஆணையிடுறாங்க, அப்புறம் அதை பொய்யாக்கிடுறாங்க, அல்லது பொய்யாவே ஆணையிட்டுறாங்க சில பேர். அவர்கள் வீட்டிலும் வந்து அவன் வீட்டிலே தங்கி அதன் மரங்களோடும் கல்லுகளோடும் நிர்மூலமாக்கும்படி புறப்பட்டு போக பண்ணுவேன். அப்போது இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஒரு குறிப்பிட்ட காலம் புஸ்தக சூழல் இருந்து அவங்க அதை எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தாங்க. அவங்க ஒழுங்காக கட்டலை, அந்த வீடு நிர்மூலமாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம மத்தியில் வந்து இருக்குதுங்க புஸ்தக சுருள். கவனிக்கிறீங்களா? இங்கே ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பித்தாச்சு. அதனால நம்ம ஏற்கனவே படித்தோம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலம். 1 Peter 4:17 படிக்கிறோம் இல்லையா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலம். முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் அப்புறம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாக அவங்களோட முடிவு என்னார். அப்போ ஜட்ஜ்மெண்ட் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் கொஞ்ச நாள் இருந்தது, அது புறஜாதிகள் மத்தியில் இப்போ வந்துருச்சு. பேதுரு அன்னைக்கு எழுதுறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலம். ஆனால் இன்னைக்கு நியாய தீர்ப்பு முடிகிற காலத்தில் இருக்கிறோம். ஆணையிட்டு கொடுத்துருக்குறோம், அதை முழுமையாக நிறைவேற்றணும். அதில் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணிடக்கூடாது, மறுதளிச்சிடவோ மறந்தரவோ மறுக்கவோ கூடாது. ஒரு முறை ஆணையிட்டு கொடுத்தா சாகிற வரைக்கும் அந்த ஆணையை நினைக்கணும். அதனால தான் பிரசங்கியில் தேவன் நமக்கு எழுதுகிறார், நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டா அதை செலுத்த தாமதியாதேங்கிறார். உடனே செலுத்திரு, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை உடனடியே என்ன செய்யும். கவனிக்கிறீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரி? இந்த நிலைமை எனக்கு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் இருக்கிறோம்னா, இதே புஸ்தக சுருள் புறஜாதிகளாகி நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்தாச்சு. 2000 வருஷமாக உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்குதுங்க இந்த ஒரு புஸ்தக சுருள். யார் ஆணையிடுகிறார்கள், யார் பொய் ஆணையிடுகிறார்கள். நான் புது சிருஷ்டி ஆகிறேன்னு சொல்லிட்டு மனதளவில் வந்து ஒப்பு கொடுத்துட்டு பழைய சிருஷ்டியாகவே நாம் இருந்து கொண்டிருந்தால் நாம் பொய்யான இடுகிறவர்களாக அர்த்தம். தேவனுடைய வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஆணையிட்டு கொடுத்துட்டு அதை செய்யாமல் இருந்தால் தேவனிடத்திலேயே நான் பொய் சொல்லியிருக்கிறேன் என்று அர்த்தம். தேவன் நீதியில் பெருத்தவர், மகா நீதிபரர். தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணுமா, அந்த நீதிக்கு முன்பாக நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பரிதாபத்தை நினச்சி தாங்க அவர் ஈடு பலிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். நம்மெல்லாம் தாங்கவே மாட்டோம். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்மளால் தாங்க முடியாது. அதனால தாங்க இயேசு கிறிஸ்துவ தேவன் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டார் நமக்காகவே. ப்ரிவிலேஜ், சலுகை செஞ்சுட்டார். சலுகை செஞ்சு தான் நம்மளை இவ்வளோ தூரம் அழைச்சிருக்கார். அப்போ இவ்வளவு சலுகையும் உபகாரத்தையும் வாங்கிட்டு ஆணையிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம மறுதளிக்கவோ மறுக்கவோ செஞ்சால் இதே புஸ்தக சூழல் நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்து பார்க்குதான் உங்களுடைய விசுவாச வீட்டை நீங்கள் எதில் கட்டுறீங்க. இங்கே உட்கார்ந்து பார்த்துட்ருக்குதான். சரியாக கட்டவில்லை என்றால் இந்த வீடும் இடிக்கப்படும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள், தேவன் என்ன அழகாக லிங்க் கொடுக்குறாரு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அந்த வீடு எப்படி கட்டப்படுது அப்படிங்கிறத கவனிக்கலாமா? பாருங்கள், 1 கொரிந்தியர் 3:9 வாசிக்கலாம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம், எனக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தன் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவுள். ரொம்ப கிளியராக சொல்கிறார் பாருங்க. நம்மெல்லாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோமா, கோ ஒர்க்கர்ஸ் ஆஃப் காடுங்கிறார். புரியுதுங்களா? இப்போ தேவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காராம் உலகத்துக்கு, ரட்சிப்பின் திட்டம், த பிளான் ஆஃப் சால்வேஷன். புரியுதுங்களா? த பிளான் ஆஃப் சால்வேஷன். அதே சமயத்தில் இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக தேவன் போட்ட திட்டம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதில் ப்ராஜெக்ட் டைரக்டரே பிதாவாகிய தேவன் தான். ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் கிறிஸ்து. அவங்க 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்களாம்.
நம்மளை என்ன சொல்கிறார் பாருங்க, நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்கள், கோ ஒர்க்கர்ஸுங்கிறார் பாருங்க. இது என்ன பெரிய பாக்கியம். தேவன் ஒரு வேலையை, இந்த உலகத்தை பண்படுத்துறதுக்காக ஒரு வேலையை செய்து சொல்கிறாராம். அந்த வேலையில் நமக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்காராம். என்ன பங்குன்னா, நீ சரியானா போதுங்கிறார். நீ தனியாக போய் மலையை வெட்டி முறிக்கவெல்லாம் வேண்டாம். நீ புது சிருஷ்டியாய் சரியாயிட்டினா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது உன்னுடைய லைஃப்பை வச்சு மற்றவங்களை நான் திருத்துவேங்கிறார். ப்ராஜெக்ட் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும், நீங்கள் தேவனுடைய மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல நான் அஸ்திவாரம் போட்டேன். இன்டெலிஜென்ட் ஆர்கிடெக்ட், புத்தியா டிசைன் பண்ணேன். தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணணும், அவர் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதைய கிளியராக பண்ணணும்னு சொல்லி அந்த டிசைன் தாங்க ஐரோப்பா கண்டம் முழுவதும் அவர் சபை ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபைன்னா என்ன தெரியுமா? புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்துருக்கார். இன்றைக்கெல்லாம் சாதாரணமான உலக பிரகாரமான கேவலமான பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், இதெல்லாம் அழிஞ்சு போகிற பொருள். எனக்கு தேவன் எப்படி கிருபை செய்திருக்கார் தெரியுமான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். முற்றிலும் சுயநலமான ஜனங்கள். ஆனால் பவுல் தேவனுடைய சபைக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிஞ்சவருங்க. கிறிஸ்து மாதிரி. அவர் தேவ கிருபைன்னு எதை சொல்கிறார் தெரியுங்களா? நீங்கள் அதாவது சத்தியத்துக்குள்ளே இருந்தால் புரிஞ்சுக்கலாம். அவர் தேவ கிருபைன்னு எதை சொல்கிறாருன்னா, அந்த சபைக்காகப்பட்ட பாடுகளை கிருபைங்கிறாருங்க. அப்போ இன்றைக்கி நம்ம 4 பேர்த்துக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து போய் எனக்கு இன்றைக்கி 4 பேர்த்துக்கிட்ட கிருபை கிடச்சிதுன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளையாக நினச்சி சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் அவர் தேவ கிருபைங்கிறார். இவ்வளவு பாடுகள் பட்டு நான் அஸ்திவாரம் போட்டேன். அது மேலே ஒருத்தர் நீங்கள் கட்டுங்க, ஆனால் ஒன்று, நீங்கள் என்ன மாதிரி கட்டுறீங்கிறத பார்த்துங்கிறார். ஜாக்கிரதையாக பார்த்துங்க என்ன மாதிரி கட்டுறீங்கன்னு. ஏன்னா அஸ்திபாரம் மெயின். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் ஒரு அஸ்திபாரத்தையும் வேற ஒருத்தர் போட முடியாதுங்கிறார். அதைத்தான் பார்த்துங்கிறார். நீங்கள் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவை போல் இருக்கான்னு பார்த்துங்க. அவர் மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க. வேறு யாரையும் ரோல் மாடல் எடுத்துடாதீங்கிறார். புரியுதுங்களா? நமக்கு ஒரே ரோல் மாடல் பாஸ்டர் அண்ட் மாஸ்டர் கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். இந்த பூமியில் பிரசங்கம் பண்ணுறவங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, வழி நடத்துறவங்க, மூப்பர்கள் யாருமே சபைக்கு ரோல் மாடல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் கிறிஸ்து தான் ரோல் மாடல். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மூப்பர் பொசிஷனில் நம்ம வந்துட்டோம்னா உடனே அதுக்குரிய பெருமை வந்துடுதுங்க. சில நேரத்தில் நான் வழி நடத்துகிறேன், நான் சொல்கிறது தான் கேட்கணும், அந்த மாதிரி. அது கிறிஸ்து மட்டும்தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன சொல்லலாம், கிறிஸ்து இப்படி சொல்கிறாருன்னு சொல்லலாம். கிறிஸ்து இந்த மாதிரி வழி நடத்த சொல்கிறார், கிறிஸ்துடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுது, அப்படித்தாங்க ஒரு மூப்பர் சொல்லணுமா? புரியுதுங்களா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இந்த அஸ்திவாரத்தின் மேல் வளர்த்தப்பட்டவங்களா இருக்கும். இப்போ சொல்கிறார், அஸ்திவாரம் போட்டேன், பக்கா பில்டிங் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சொல்கிறாருங்க ஒரு முக்கியமான விஷயம். சகரியா தீர்க்க தரிசனம் கேள்வி, கொரிந்தியர் பதில் எப்படி சொல்கிறார் பாருங்க. அதில் ஒருவன் அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், இது ஒரு குரூப், ஒரு செட்டு. கவனிங்க. அடுத்தது மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். அப்படின்னா இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 6 வகையான பில்டிங்கு. ஒன்று பொன்னில், வெள்ளியில், அப்புறம் விலையுறந்த கல், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மரம், புல், வைக்கோல் ஈக்குவலாக அளவில் கட்டுனா அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவங்க எப்படி கட்டுறாங்க, எதில் வச்சு கட்டுறாங்கிறத வச்சு அவங்களுடைய வேலைப்பாடு வெளியாகும். பட் அதே சமயத்தில் எது தெரியுங்களா முடிவு பண்ணும், நாளானது அதை விளங்க பண்ணும்னார். அது என்ன நாளானது? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் படிக்கிறோமா இல்லையா? அந்த நாளிலே எனக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தருவார். பவுல் சொல்கிறார் பாருங்க, ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை கொடுப்பார். அதுதான் அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பம். ராஜ்யத்தின் ஆரம்பம் தாங்க அதை விளம்பு பண்ணுமா. ஏனெனில்
அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அது எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். புரிதுங்களா? அப்படின்னா என்ன புரிஞ்சுதா? 6 பேர் வச்சுங்க, 6 பேர் 6 பில்டிங் கட்டுங்கன்ட்டார். ஒருத்தர் தங்கத்தில் கட்டுங்க, ஒருத்தர் வெள்ளியில் கட்டுங்க, ஒரு வெளியே இருந்த கல்லில் கட்டுங்க, ஒருத்தர் மரத்தில் கட்டுங்க, புல்லில் கட்டுங்க, வைக்கோலில் கட்டுங்க. இந்த பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? சொல்கிறார் ஓனர், எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்து அப்படின்னாராம். நெருப்பில் எரியும் போது தான் தெரியும் எது உண்மையானது. புரியுதுங்களா? எது நிலையானது. சரியா? இப்போ ஒரு சின்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சகோதரர் ஒரே அளவுள்ள ஒரு பில்டிங்கை தங்கத்தில் கட்டுறார். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 10க்கு 10 அப்படி வச்சுங்களேன். ஒரு 10க்கு 10 பில்டிங்கை தங்கத்திலேயே கட்டுறாருன்னா அவருக்கு எத்தனை வேணும் பணம் இல்லையா? ஒரு 1000 கோடி வேணும். 1000 கோடி அவர் சம்பாதிக்கணும். அதே பில்டிங்கை ஒரு வெள்ளியில் ஒருத்தர் கட்டுறாருன்னா அதில் பாதியாவது வேணும், 500 கோடியாவது வேணும் சம்பாதிக்கணும். அதே பில்டிங்கை விலையுயர்ந்த கற்களில் கட்டினா அதுக்கு ஈக்குவலான பணம் வேணும். அப்போ இந்த 3 பேருமே என்ன செய்கிறாங்க? அத்தனை கோடி சம்பாதிக்கணும்னா 24 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். தங்களுடைய மைண்டு, தங்களுடைய திறமை எல்லாத்தையும் செலவு பண்ணணும். ஃபுல் எஃபோர்ட் போடணும் அதில். அப்போ தான் நிறைய பணம் கிடைக்கும். அப்போ நிறைய பணம் கிடைச்சா தான் இதில் தங்கத்திலே கட்ட முடியும். இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அதே பில்டிங்கை அதே மாதிரி சைஸில் மரத்தில் கட்டுறாங்க. மரம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கலாமே. மரத்தில் 5 லட்ச ரூபா போட்டு ஒருத்தர் கட்டுறார். அதே பில்டிங்கை ஒருத்தர் வைக்கோலில் கட்டுறார். அது 5 லட்ச ரூபாயா? அது என்ன மீறி போனால் ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே வரலாம், ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே வரலாம். அதே பில்டிங்கை ஒருத்தர் புல்லில் கட்டினா போய் அங்கங்கே புல் பிடுங்கிட்டு வந்து மேலே போட்டுற வேண்டியதான். ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்குள்ளே இந்த வேலை முடிச்சுது. ஒரே பில்டிங் பாருங்கள், 1000 கோடி, 500 கோடி, அப்புறம் 250 கோடி, இந்த பக்கம் 5 லட்சம், 10,000, 2,000 அந்த மாதிரி. இப்போது 6 வகையான பில்டிங் ரெடி அப்படின்னா 6 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதை 2ஆக கூட பிரிக்கலாம். 2 பேர். ஒருத்தர் தங்கம் வெள்ளி விலையுயர்ந்த கல்லை கட்டுறார், அவர் ஒரு குரூப்பு. இன்னொருத்தர் மரம் வைக்கோல் புல்லை கட்டுறார், இவர் ஒரு குரூப். 2 குரூப்பு அப்படி வச்சுக்கலாம். இப்போது நெருப்பு வச்சு கொளுத்துனா எந்த பில்டிங் நிற்கும்? கவனிச்சு பாருங்கள். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி விலையுயர்ந்த கல் என்ன நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் நெருப்பு அவிஞ்சு போயிருமே ஒழிய அந்த பில்டிங் அப்படியே தான் நிற்கும் இல்லையா? அதே சமயத்தில் மரம் புல் வைக்கோலில் நெருப்பு வச்சு கொளுத்துனா என்னாகும்? அந்த பில்டிங் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும், ஒன்றுமே நிற்காது. அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா என்ன? நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டுனா தங்கத்திலையும் வெள்ளியிலையும் வேறு இந்த கல்லையும் கட்டிடுங்க. 5 லட்ச ரூபா போட்டு நீங்கள் கட்டினாலும் அது நெருப்பில் வேகத்தான் போகுது. அதுக்கு நீங்கள் கட்டாமே இருக்கலாமே. அவ்வளோ தூரம் கட்டி அதை சோதிக்கிற இதில் தான் சோதிக்கப்படுறாங்க, நெருப்பில் தான். அப்போ 5 லட்ச ரூபாயும் வேஸ்ட்டு, 10,000 வேஸ்ட்டு, 1000 ரூபா நீங்கள் எஃபோர்ட்டே போடலினாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். என்ன சொல்ல வர்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரி? சத்தியத்திற்குள்ளே ஆணையிட்டு கொண்டு வந்த வகுப்பார் 2 வகுப்பார் இருக்கிறாங்க இங்கே. ஒன்று மணவாட்டி, இன்னொன்று திரள் கூட்டம். ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. மணவாட்டி எதில் கட்டுவாங்க தெரியுங்களா? அந்த முதல் 3ல் கட்டுவாங்க. திரள் கூட்டம் எதில் கட்டுவாங்கன்னா அந்த 2வது 3ல் கட்டுவாங்க. அப்படின்னா பொண்ணில் கட்டுறதுன்னா என்ன? நமக்கு பொன் என்றாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? தெய்வீக சுபாவம், அது ஹையஸ்ட் குவாலிட்டி. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த ஹையஸ்ட் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கவனிக்கிறீங்களா? தங்கம் எதை குறிக்க தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்கள். இந்த தங்கம் 1 பேதுரு 1:6 வாசிங்க.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினாலே இப்போ துக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கொஞ்ச நாள் துக்கப்படுறீங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். கடைசி காலத்தில் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா, இந்த விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்கு சில நெருப்பு நமக்கு முன்னாடி இருக்குதுங்க. புரியுதுல? சில துன்பங்கள், அவமானங்கள் எல்லாம் வந்து நம்மளை வந்து எரிக்குமா. என்ன எரிச்சாலும் தங்க அப்படியே நிற்கும். நம்முடைய விசுவாசம் அப்படி நிலைச்சு நிற்கணுமா. அதனால தான் சொல்கிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ ஃபஸ்ட்டு விசுவாசம். அடுத்தது வெள்ளி. வெள்ளி நமக்கு நல்லா தெரியுமா. வெள்ளி என்ன குறிக்கும்? கர்த்தருடைய சொற்கள் மண் கூயிலே புடம்படப்பட்ட வெள்ளி கோப்பம். அதுலேயும் பாருங்கள், மண் கூயிலே 7 தரம் உருக்கிறதுக்கு நெருப்பு வேணும் இல்லையா. அப்போ சத்தியம். நம்ம சத்தியத்தில் நிலச்சணுன்னா எவ்வளோ நெருப்பு நம்மளை வந்து சுட்டாலும் சத்தியத்தை நிலச்சி நிற்கணும். அடுத்தது விலையுயர்ந்த கற்கள். கவனிக்கிறீங்களா? இந்த கற்களுக்கு என்ன, இது வந்து நம்ம தனியாக சப்ஜெக்டாக பார்க்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சாத்தானுக்கு சொல்லும்போது 9 வகையான கற்கள் அவனை மூடிட்டுருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, இந்திர நீலம் அப்படிலாம் வரும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மணவாட்டி சபையாருக்கு அந்த பரிசுத்த நகரம் 12 கற்கள் சொல்லப்பட்டிருக்கும். 3 கற்கள் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கும். இவைகளெல்லாம் ரிஃப்ளெக்டிங் ஸ்டோன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கலாம். வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடியது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கல்லுகளுக்கென்றே ஒரு நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேச்சர் உள்ள தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா நல்ல கேரக்டர் காட்டுமா அந்த கற்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? மணவாட்டி வகுப்பார் தெய்வீக சுவாபத்தில் நிறைஞ்சிருப்பாங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்க, சத்தியத்தில் நிலைச்சிருப்பாங்க, நல்ல கேரக்டரில் கட்டுவாங்க தங்களுடைய வீட்டை. என்ன நெருப்பு வந்தாலும் சரி, என்ன அழிவு வந்தாலும் அது தாங்கி நிற்கும். அவர்கள் கிரீடத்தை பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கலாமா? அதே கவனிச்சு பாருங்க. அந்த நெருப்பு என்ன தெரியுமா? அதை குறித்து இப்போ வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும். அக்கினிங்கிறது நமக்கு புரியுது இல்லைன்னா, இங்கே வந்து நமக்கு சில சோதனைகள். டோட்டலாக உலகத்துக்கு ஒரு அக்கினினாலே என்ன அர்த்தம்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ அந்த நியாய தீர்ப்புகள் வந்து இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது ஒரு மகா பெரிய பேரழிவாக இந்த பூமியை தாக்கும். அந்த டைமில் அதுக்கு முன்னாடியே மணவாட்டி நிலச்சின்னுட்டு போயிடுவாங்க. திரள் கூட்டம் நல்லா மாட்டிக்குவாங்க. நல்லா நமக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மணவாட்டிக்கு இருக்கிற 3 குணலட்சணம் என்ன தெரியுங்களா? அதுதான் தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த கல் மாதிரி. தங்கம் விசுவாசம், தெய்வீக சுபாவத்தை குறிக்குது. வெள்ளி சத்தியத்தை குறிக்குது. கவனிக்கிறீங்களா? விலையுயர்ந்த கற்கள் நல்ல கேரக்டர் குறிக்குது. அப்படின்னா இந்த நெருப்பில் இது நிற்குது. இந்த 3 பில்டிங்கும் நெருப்பில் நிற்கலைன்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான கேரக்டர் இருப்பாங்களா திரள் கூட்டம். தெய்வீக சுபாவத்தில் இருக்க மாட்டாங்க, விசுவாசத்தில் உறுதியாக நிற்க மாட்டாங்க. தங்கம் மாதிரி அது வெறும் மரம், எரிஞ்சிடும். அடுத்தது சத்தியத்தில் நிலை நிற்க மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன? அசத்தியம், பொய், தவறான போதகம், அதில் தான் நிற்பாங்க. அது வைக்கோல் மாதிரி, அது எரிஞ்சிடும். அடுத்தது விலையுயர்ந்த கற்கள். அந்த கல் எவ்வளோ கடினமாக இருக்குது. நீங்கள் புல்லை பாருங்கள், கல்லையும் புல்லையும் கம்பேர் பண்ண முடியுமா? புல் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். மோசமான கேரக்டர் இருப்பாங்களாம் சத்தியத்துக்குள்ளுக்கிற தேவனுடைய பிள்ளைகளில் கொஞ்சம் பேர். ஒரு வகுப்பார் தெய்வீக சுவாபத்திலையும் சத்தியத்திலையும் நல்ல கேரக்டரில் இருப்பாங்க. இன்னொரு வகுப்பார் சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க, தெய்வீக சுபாவத்தில் இருக்க மாட்டாங்க, நல்ல கேரக்டரில் இருக்க மாட்டாங்க. அவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது
எல்லாம் எரிஞ்சு போன மாதிரி போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்கலாமா? அதனால தான் பாருங்கள், பவுல் சொல்கிறார், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இதைத்தான் நாளானது அதை விளங்க பண்ணும் படித்தோம் இல்லையா? அப்போது ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட்டு கடைசி சபையாருக்கு நடக்குது. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இப்படியெல்லாம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார் பாருங்கள். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அப்போது நல்லா நெருப்புலையும் நிலச்சி நின்னா அவன் கூலியை பெறுவான். கூலி என்ன நமக்கு நல்லா தெரியும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இதுதான் ஒரு மெயினாக கூலி. ஜீவன் முதல் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு மகிமை அழியாமை இல்லைங்களா, எல்லாத்தையும் தேவன் கொடுக்குறாராம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சொல்கிறார்? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமைன்னு நினச்சிக்காதீங்க. ஐயோ, நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, நமக்கு இப்படி ஒரு அவமானமாக நினச்சிடாதீங்க. நமக்கு தான் இயேசு கிறிஸ்துவுக்கே வந்துச்சே மகா பரிசுத்தம் உள்ளவருக்கு. நம்மெல்லாம் மகா பாவிக, நமக்கெல்லாம் நார்மலாகவே வருமா, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்று, அப்படி வந்துச்சுன்னா ஏதோ புதுமை நினச்சிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சரியா? அப்போது ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அதே சமயத்தில் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது. இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் எல்லாருக்குமே. அதாவது ஒருத்தர் கட்டினது நிலைக்கிறது தான் அவன் வந்து கூலியை வாங்கிக்கிறான், அவங்க வந்து திருச்சபை. அதே சமயத்தில் ஒருவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான்னு தமிழ் இருக்கு இல்லையா, அந்த அவனோங்கிற வார்த்தை இங்கிலீஷில் இல்லை, பட் அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? அதாவது அவன் நஷ்டம் அடைவான். பாருங்கள், இங்கிலீஷில் இஃப் எனி மேன்ஸ் ஒர்க் ஷால் பி பர்ன்டு he shall suffer loss. பட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆனால் he himself shall be saved. ஆனால் ரட்சிக்கப்படுவான், அவனோ ரட்சிக்கப்படுவான்ல. இப்போ நீங்கள் தமிழில் கொஞ்சம் பாருங்கள். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ இல்லை, ஆனால் ரட்சிக்கப்படுவான். அதுவும் எப்படி இருக்குமா? அக்கினியிலிருந்து அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். இதை தாங்க திரள் கூட்ட வகுப்பார். அதாவது கட்டினஸ் வெந்துடும், இவங்க தெய்வீக சுபாவத்திலையும் கட்டியிருக்க மாட்டாங்க, ஆனால் அழைப்புக்குள் இருப்பாங்க. கேரக்டர் இருக்காது, ஆனால் இப்போ அழைப்புக்குள் இருப்பாங்க. எப்போ அந்த அழைப்பு உறுதி பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் தான், வெந்து போனதுக்கப்புறம் தாங்க தெரியும், ஐயோ நம்மளது எல்லாம் வெந்து போச்சே, நஷ்டமாயிடுச்சே. ஆனால் தேவன் இவர்களையும் அழைத்திருக்கிறாருங்கிறதுனால அந்த கிருபையில் சொல்கிறார், ஆனால் ரட்சிக்கப்படுவான். அது எப்படி இருக்கும்னா அக்கினியிலிருந்து அகப்பட்டு தப்பினது போல. இதை தாங்க நம்ம வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வெள்ளை அங்கிகள் தரித்த இவர்கள் யார்? இவர்கள் எங்கிருந்து வந்தவங்க? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக சேவிக்கிறவர்கள். படித்தோம் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போது கூலி வாங்குறவங்க மனவாட்டி இல்லையா, ரட்சிப்பை வாங்குறவங்க திரள் கூட்டம். மனவாட்டி ராஜாக்களாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நெருப்பில் வெந்து சாகிறவங்கள, நெருப்பில் நிலச்சி நிற்கிறவங்க. ஆனால் அதே சமயத்தில் வெந்து நஷ்டமானாலும் தேவன் அவர்கள் மேலே கிருபை வைக்கிறதுனால அவர்களை உதவியாளர்களாக தேவன் வைக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ மனவாட்டி தான் இந்த பொண்ணு வெள்ளி விலையுயர்ந்த கற்களில் தங்களுடைய வீட்டை, விசுவாச வீட்டை கட்டினவங்க. திரள் கூட்டம் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டான குணலட்சணத்தில் கட்டினவங்க. கடைசியில் அது வெந்து போயிடும். கடைசியாக தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த புஸ்தக சுருள் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் போச்சு. திருடன் வீட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிஞ்சுது. இப்போ ஆணையிடுகிறவன் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கு நம்மக்கிட்ட. நம்ம ஆணையிடுகிறோமா பொய் ஆணையிட்டிருக்கிறோமாங்கிறது இப்போ நம்மளை பார்க்குது. ஆணையிட்டிருந்தால் கூலியை பெறுவோம்,
பொய்யானையிட்டிருந்தால் நஷ்டமடைவோம். இன்றைக்கி நம்ம மத்தியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால் கொஞ்சம் பயபக்தியோட ஜாக்கிரதையோடு இருந்து நாம் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி செய்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த அவருடைய வெளியேறப்பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு தேவன் கொடுத்த இந்த நல்ல பாடத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்தி வாழ்ந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடுக்க தேவன் தாமே நமக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தலை அதிகமாய் நமக்கு தந்தருள்வாராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் நிறைவு ஜெபத்திலே நம்மை வழிநடத்துவார். நம்முடைய மூத்த சகோதரர் வேத வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் வழங்குவார்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, மட்டுமாய் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர். உம்முடைய வசனத்தை, உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதித்து தந்தீர். அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழவும், எங்கள் பலியின் ஜீவத்தில் நாங்கள் வாழ்ந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் வாழ்ந்து உமது அண்டையில் வர எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தரும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தருளி எங்களை நல்வழிப்படுத்தும்படியாக கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது.